இன்று உலகின் மிக பெரும் செல்வந்தர்களாகவும் உலக அரசியலை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சக்திகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் யூதர்கள். யூதர்கள் இன்றைக்கு என்னதான் ஒரு மிக பெரும் இடத்தில் இருந்து உலகையை கட்டுப்படுத்தி வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் யூதர்களை அனைவருமே ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. யூத இனம் மிக பெரும் இனப்படுகொலைக்கும் உள்ளானது. இப்படிப்பட்ட ஒரு இரத்த வரலாறும் யூதர்களுக்கு உண்டு. யூதர்கள் என்று சொன்னதும் நமக்கு ஞாபகம் வருவது இஸ்ரேல். மேலும் யூதர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, இஸ்ரேல் என்பது கடவுள் எங்களுக்கு கொடுத்த தேசம், இது வேற யாருக்கும் சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எனப்படும் ஒரு தனி நாட்டையே உருவாக்கியிருக்காங்க. இதன் காரணமாகத்தான் என்று மத்திய கிழக்காசிய நாடுகள்ல மிக பெரும் பிரச்சனையும் நிலவி வருகிறது. உண்மையிலேயே இந்த யூதர்கள் யார், இந்த யூதர்களின் வரலாறு என்ன, யூதர்களின் புனிதமான பகுதியாக சொல்லக்கூடிய இஸ்ரேல் உண்மையிலேயே யூதர்களுக்கு மட்டும் சொந்தமானதா என்பதையெல்லாம் பற்றி இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம். யூதர்களின் உண்மையான வரலாறு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி யூதர்கள் அவங்களுடைய வரலாறை எப்படி எழுதியிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இது அவர்களுடைய புனித நூலான தோராவில் எழுதப்பட்ட வரலாறு. யூதர்களின் கூற்றுப்படி யூதர்களுக்கெல்லாம் ஒரு தந்தை ஒருவர் இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் கடவுளிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அவருடைய காலகட்டத்தில் யூத மதம் என்ற ஒன்று கிடையாது. ஆனால் அவருக்கு பிறகு வந்த அவருடைய சந்ததிகள் தான் யூத மதத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆபிரகாம் மற்றும் சாராவுக்கு பிறகு அவருடைய சந்ததிகள் என்பது தொடங்குகிறது. ஆபிரகாம் மற்றும் சாராவுக்கு பிறகு ஐசக், யாக்கோபு, அவர்களிடமிருந்து 12 குடிகள், அதன் பிறகு மோசஸ், டேவிட், கிங் சாலமோன், இப்படி யூதர்களின் வரலாறு என்பது நீண்டு கொண்டே இருக்கிறது. இது அனைத்துமே யூதர்கள் அவங்களுக்காக எழுதப்பட்ட வரலாறு சொல்லியிருக்காங்க. மேலும் யூதர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, யூதர்கள் அனைவரும் எகிப்துல அடிமையாக இருந்த சமயத்துல மோசஸ் எனப்படும் ஒருத்தர் அங்க இருந்த யூத அடிமைகளை எகிப்துல இருந்து மீட்டு அவங்களை கானான் தேசம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு அழைத்து வந்தார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. மோசஸ் யூதர்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவங்கள மவுண்ட் சினாய் வரைக்கும் வழிநடத்தி வந்திருக்காரு. அதன் பிறகு மோசஸினுடைய படைத்தளபதியாக இருந்த ஜோஸ்வா என்பவர் அவர் அங்க இருந்து இஸ்ரேலுக்கு கூட்டி வந்திருக்காங்க. இந்த ஜோஸ்வா என்பவர் மோசஸினுடைய ஒரு சீடர். மோசஸ் மறைந்த பிறகு இவர் தான் யூத மக்களை வழிநடத்தி இஸ்ரேலுக்கு கொண்டு அங்க யுத்தம் புரிந்து யூதர்களுக்காக இஸ்ரேல் எனப்படும் ஒரு நாட்டையும் உருவாக்கி கொடுத்தாரு. இவருக்கு பிறகு சவுல் எனப்படும் மன்னர் இஸ்ரேல் ஆட்சி பண்ணுகிறார். சவுலுக்கு பிறகு டேவிட் என்பவர் ஆட்சி பண்ணுகிறார். டேவிட்டுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவருடைய ராஜ்யம் என்பது விரிவாக தொடங்குகிறது. டேவிட்டுக்கு பிறகு அவருடைய மகனான சாலமன் என்பவர் ஆட்சி பண்ணுகிறார். இந்த சாலமன் தான் யூதர்களுக்காக முதல் ஒரு கோவிலையுமே ஜெருசலேமில் கட்டுகிறார். இதன் பிறகுதான் யூதர்களுக்கு தனியாக ஒரு கோவிலுமே கிடைக்கிறது. இந்த சாலமனுக்கு பிறகு இஸ்ரேல் என்பது வீழ்ச்சி அடைகிறது. கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், கிங்டம் ஆஃப் ஜூடா என இரண்டாக பிரிகிறது. கிங் சாலமனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு யூதர்கள் வலுவிழந்து காணப்பட்டாங்க. அதன் பிறகு அசிரியர்கள் இந்த பகுதியை கைப்பற்றினாங்க. அவர்களுக்கு பிறகு பாபிலோனியர்கள் கைப்பற்றினாங்க. பாபிலோனியர்களுக்கு பிறகு பெர்ஷியன்ஸ் கைப்பற்றினாங்க. இப்படி யூதர்கள் வரலாறு என்பது போய்கொண்டே இருக்கும். நான் இப்ப சொன்ன இந்த அனைத்து வரலாறுமே யூதர்கள் அவர்களுக்காக எழுதி கொண்ட வரலாறு. ஆனால் உண்மையான வரலாறு என்று பார்த்தால் அந்த உண்மையான வரலாற்றில் பல குழப்பங்களுமே இருக்கிறது. யூதர்களின் கூற்றுப்படி யூதர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, யூதர்கள் எகிப்துல நீண்ட நாட்கள் அடிமையாக இருந்தாங்க. அங்க இருந்து மோசஸ் என்பவர் தான் அங்க ரச்சித்து மீட்டு வந்தார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் யூதர்கள் எகிப்துல அடிமையாக இருந்தாங்க என்பதற்காக எந்த ஒரு சான்றுகளுமே இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை. மேலும் மோசஸ் செங்கடலை இரண்டாக பிளந்து அவங்களை இஸ்ரேலுக்கு கூட்டி வந்தாங்க அப்படின்னு அந்த கதையுமே இருக்கும். உண்மை என்ன அப்படின்னா, எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு தரைவழியாகவே பாதை இருக்குது. இப்படி இருக்கையில எதற்காக மோசஸ் கடலை இரண்டாக பிளந்து அவங்களை கூட்டி வந்திருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இதையும் தாண்டி யூதர்கள் சொல்லக்கூடிய கதையான யூதர்களை மோசஸ் தான் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த கதையை யூதர்கள் மட்டுமல்லாம பல இனத்தவர்களுமே சொல்லியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்துல இந்த கதை என்பது ஒரு பொதுவான கதையாக இருந்தது. அப்போ இந்த யூதர்கள் யார், இந்த யூதர்களின் தாய் நிலம் எது என்று கேட்டீங்கன்னா அது இந்த இஸ்ரேல் பகுதி தான். யூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு கதையில ஒரு சில உண்மைகளும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, டேவிட் எனப்படும் ஒரு மன்னர் இந்த பகுதி ஆட்சி பண்ணிருக்காரு. டேவிட்டுக்கு பிறகு சாலமன் எனப்படும் ஒரு மன்னர் ஆட்சி பண்ணாரு. அவருடைய வீழ்ச்சிக்கு பிறகு அந்த பகுதி இரண்டாக பிரிந்தது என்று நம்ம பார்த்தோம். அது போலவே தான் டேவிட் ஆட்சி பண்ண காலகட்டத்திலுமே அந்த பகுதியில 2 அரச மரபுகள் என்பதுமே இருந்தது. அந்த பகுதியில் இருந்த 2 அரசுகள் என்னென்ன அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் யூதேயா. இதெல்லாம் டேவிட் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க. அடுத்ததாக கிங் சாலமனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அசிரியர்கள், பாபிலோனியர்கள், பெர்ஷியன்ஸ் இந்த இஸ்ரேல் மீது படையெடுத்து அங்க இருந்த மக்களை அடிமைப்படுத்தினாங்க என்பதை யூதர்கள் அவங்களுக்கான வரலாறு சொல்லியிருக்காங்க. இது ஒரு உண்மையான வரலாறு தான். யூதர்கள் பலவீனமாக இருந்த சமயத்துல பாபிலோனியர்கள் இந்த இஸ்ரேல் பகுதி மீது படையெடுத்து அங்க இருந்த யூதர்கள் அவங்களை அடிமைகளாக பாபிலோனுக்கு கூட்டி போனாங்க. இது மட்டும் இல்லாம சாலமோனால் கட்டப்பட்ட யூதர்களின் முதலாவது கோவிலுமே இடிச்சு தள்ளாங்க. இந்த பாபிலோனியர்கள் இங்கு படையெடுத்து வருவதற்கு முன்னாடி யூதர்கள் ஒரே ஒரு கடவுளை மட்டும் வழிபட கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் யூதர்கள் பல கடவுளையுமே வழிபட்டிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களுமே இருக்கிறது. பாபிலோனியர்களுக்கு பிறகு பெர்ஷியன்ஸ் இந்த பகுதியின் மீது படையெடுத்து யூதர்களை மீண்டும் அடிமையாக்கி அவங்கள பெர்ஷியாவுக்கு கூட்டி போனாங்க.
அன்றைய காலகட்டம் வரையிலுமே வந்து யூதர்கள் பல கடவுளை தான் வழிபட்டாங்க. அப்போ எப்பிருந்து யூதர்கள் வந்து ஓரிரை கோட்பாட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா, பாரசீகர்கள் பாபிலோனியர்களை வீழ்த்தி விட்டு இந்த இஸ்ரேல் பகுதியை கைப்பற்றினாங்க. அன்றைய காலகட்டத்துல பாரசீகம் என்பது ஒரு மிக பெரும் பேரரசாக இருந்தது. அன்றைய காலகட்டத்துல பாரசீகர்கள் ஜோராஷ்டிரம் எனப்படும் ஒரு மதத்தை வந்து பின்பற்றி வந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரே ஒரு கடவுளை வழிபடக்கூடிய ஓரிரை கொள்கையை அவங்க பின்பற்றி வந்தாங்க. அந்த கடவுளின் பெயர் மாஸ்டா. பாரசீகர்கள் இஸ்ரேலி பகுதி ஆட்சி பண்ண காலகட்டத்துல தான் யூதர்கள் வந்து பாரசீகரிடமிருந்து ஓரிரை கொள்கையை எடுத்துக்கொண்டாங்க. அதன் பிறகுதான் வந்து யூதர்கள் வந்து தங்கள் வழிபட்ட பல கடவுள்களை திறந்து விட்டு ஒரு கடவுளுக்கு கீழே ஒருங்கிணைந்தாங்க. அப்படி அன்றைய காலகட்டத்துல யூதர்கள் வழிபட்ட அந்த கடவுளின் பெயர் என்ன அப்படின்னா எல் அல்லது யாவே என்றும் அழைத்தாங்க. இந்த பாரசீகர்களுக்கு பிறகு இந்த இஸ்ரேல் என்பது முழுக்க முழுக்க ரோமர்கள் கட்டுப்பாட்டில் வருது. ரோமர்கள் காலகட்டத்துல ரோமர்கள் கிரேக்க மொழி அந்த பகுதியில வந்து பரப்புனாங்க. அன்றைய காலகட்டத்துல யூதர்கள் 2 குழுக்களாக பிரிஞ்சாங்க. ஒன்று ஹெலன் யூதர்கள், மற்றொன்று ஹீப்ரு யூதர்கள். இதுல இந்த ஹெலன் யூதர்கள் அப்படின்னா யாருன்னா, ஹெலன் யூதர்கள் ரோம சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய அரசவையிலே வந்து இவங்க பணியாற்றினாங்க. இவங்க கிரேக்க மொழியும் பேசி வந்தாங்க, யூதர்களின் மொழியான ஹீப்ரு மொழியுமே பேசி வந்தாங்க. இந்த ஹெலன் யூதர்கள் கிரேக்க மொழியை பேசி வந்த காரணத்தினால இவங்களுக்கு ரோம அரசனுடைய அரசவையில இவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைத்தது. அதே சமயத்துல ஹீப்ரு யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க ரோம சாம்ராஜ்யத்தின் மேலாண்மை வந்து ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இது மட்டும் இல்லாம ரோம சாம்ராஜ்யத்தின் மேலாண்மை ஏற்றுக்கொண்ட ஹெலன் யூதர்களை வந்து இவங்க வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள யூத இனத்தின் துரோகிகளாகவுமே பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த ஹீப்ரு யூதர்கள். இப்படி அன்றைய காலகட்டத்துல ஹெலன் மற்றும் ஹீப்ரு யூதர்களுக்கு இடையே மிக பெரும் பிரச்சனைகளுமே வெடித்தது. அன்றைய காலகட்டத்துல இந்த ஹீப்ரு யூதர்கள் ரோம பேரரசின் மேலாண்மை ஏற்காத காரணத்தினால ரோமர்கள் இந்த ஹீப்ரு யூதர்களை வந்து பல நாடுகளுக்கு நாடு கடத்தினாங்க. இப்படி இந்த ரோம மன்னர்களால் நாடு கடத்தப்பட்ட இந்த ஹீப்ரு யூதர்கள் தான் பல நாடுகளுக்கு சென்று அங்க வாழ்ந்தாங்க என்கின்ற ஒரு கூற்றுமே உள்ளது. இந்த ஹீப்ரு யூதர்கள் நாடு கடத்தப்பட்ட சமயத்துல அந்த இஸ்ரேல் பகுதியில் இருந்த யூதர்கள் யாரு அப்படின்னா அது ஹெலன் யூதர்கள் தான். இந்த காலகட்டத்தில் பிறந்த ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துமே வந்து ஒரு யூதர் தான். இதன் பிறகு ஒட்டுமொத்த ரோம பேரரசுமே வந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவுறாங்க. அதன் காரணமாக அவர்கள் ஆளுகையில் இருந்த பலருமே வந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவுனாங்க. அன்றைய காலகட்டத்துல இந்த இஸ்ரேல் அல்லது பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வாழ்ந்து வந்த பல யூதர்களுமே வந்து மதமாற்றம் அடைகிறாங்க. முதலில் அங்க இருந்த மக்கள் அனைவருமே வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாங்க. பல பேர் வந்து யூதர்களாக தான் இருந்தாங்க. அதன் பிறகு கிறிஸ்துவ மதம் என்பது அந்த அரபிய பகுதிகளை வீழ்ச்சி அடைந்து அரபிய பகுதிகளில் இஸ்லாமிய மதம் என்பது பரவ தொடங்குகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அந்த பகுதியில பரவ ஆரம்பிச்ச உடனே அந்த பகுதியில் இருந்த எஞ்சியிருந்த பல யூதர்களுமே வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாங்க. ஆனால் அதன் பிறகுமே வந்து அந்த பகுதிகளில் பல யூதர்கள் இருந்தாங்க. அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு இடையே மிக பெரும் பிரச்சனை எழுந்து வருகிறது. இதுல பாலஸ்தீன மக்கள் இஸ்லாமியர்களாகவும் இந்த இஸ்ரேல் மக்கள் யூதர்களாகவும் பார்க்கப்பட்டு வர்றாங்க. இதுல இந்த இஸ்ரேல் மக்களும் சரி இந்த பாலஸ்தீன மக்களும் சரி ஆரம்ப காலகட்டத்துல ஒரே மக்களாக இருந்திருக்காங்க. ஆனால் பிற்காலகட்டத்துல மதத்தால் 2 பேரும் பிளவுபட்டு இன்று மாற்றி மாற்றி 2 பேருமே அடிச்சு கொள்றாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்களாகவும் அதற்கு பிறகு இஸ்லாமியர்களாகவும் மாறி அதே பகுதியில் தான் இன்றுமே வாழ்ந்து வர்றாங்க. அப்போ இன்றைய காலகட்டத்துல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் யார், இவர்களின் வரலாறு என்ன, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், யூதம் என்பது ஒரு மதமா இல்ல இனமா, இதையெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.